அனைவருக்கும் வணக்கம். விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே என்று கூறி முருகப்பெருமானின் பொற்பாதங்கள் வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பாடும்போது வேண்ட பொழுதும் தருவாய் நீ, வேண்டத்தக்கதை அறிவாய் நீ என்று பாடுகிறார். அந்த சிவனே நமக்கு வேண்டும் பொழுது ஞானக்கண் வேண்டும், நமக்கும் ஞானம் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டுகிறோம். அந்த சிவபெருமானை கண்ணால் காணக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அருள்மிகு ஸ்ரீ ஜாம்பவான் திருக்கோயில் சுள்ளேஸ்வர சன்னிதான நிறுவனரும் தலைமை பீடாதிபதியுமான ஸ்ரீ சுதர்சன் அஸ்ட்ராலஜிஸ் ரெமிடிஸ் யூடியூப் சேனலின் நிறுவனருமான எனது தந்தையுமான செல்லேஸ்வரம் ஜாம்பவான் சுவாமிகள் அவர்களை முதல் கண் வரவேற்கிறேன். அப்படிப்பட்ட சிவபெருமானை நெற்றிக்கண் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த நெற்றிக்கண்ணை எங்கே திறக்கும் என்றால் ஒரு குருகுலத்துக்கு போகும்போது தான் திறக்கும். அதுபோல் இது ஒரு குருகுலமாக நினச்சி இங்கே வந்து படித்து ஐயாவினுடைய பாதங்களை வணங்கி முறையாக கல்வியை கற்று பலருக்கும் பயனடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கி காலையில் வாஞ்சிநாதர் கோயிலில் பார்த்துருப்பீங்க. சங்கல்பம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்க ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை, இவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு அவங்க கையாலே சங்கல்பம் பண்ணி வச்சாங்க. இப்படி யாருமே செஞ்சு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஞாபக சக்தி வேணும். முதல்ல ஒருத்தரை சங்கல்பம் பண்ணும்போது வந்த உடனே இவங்களுக்கு இந்த பிரச்சனை, இவங்களுக்கு இந்த சங்கல்பத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை பார்த்துருப்பீங்க. வாஞ்சிநாதர் இன்றைக்கி வாஞ்சிநாதர் கோயிலில் வச்சு செஞ்சுருப்போம். கடவுள் மனித ரூபத்தில் தான் வந்து சில உதவிகளை செய்வான். அது மாதிரி உங்களுக்கு அவங்க கிடச்சிருக்காங்க, எங்களுக்கு குடும்பத்துக்கும் கிடச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய படித்து நிறைய வகுப்புகளை சந்தித்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்குங்க. இதை ஒரு அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கங்க. மார்கழி மாதம் இந்த விழா தொடங்கியிருக்கு. பொதுவாக எல்லா மாதத்தோட மார்கழிக்கு நிறைய சிறப்பு உண்டு. வாஞ்சிநாதர் யமதர்மராஜா மரணத்தை வெல்லக்கூடியவர். இதே மார்கழி மாதத்தில் தான் மார்க்கண்டேயன் சிவனை வணங்கி மரணத்தை வென்ற காலம். ஆண்டாள் பாசுரம் பாடி அரங்கனை அடைஞ்ச காலம் இதுதான். அனுமன் அவதரித்த காலம் இதுதான். திருவாதிரை சிறப்பாக கொண்டாடக்கூடிய காலம் இதுதான். தமிழ் மன்னர்கள் மரபுப்படி பெரும்பாலும் போர்கள் தவிர்க்கப்பட்டு உயிர் பலி கூடாதுன்னு நினச்ச காலம் இதுதான். ராஜகிரகமான சூரியன் பாகிஸ்தானமான 9ஆம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் சாரம் பெற்று ஒரு அமைதியான நிலை நிலவுவதனால தான் இந்த உலகத்தில் குளிர் நிலவுது. பார்க்கடலை கடைஞ்சது இதுதான். ஆழகால விஷத்தை அருந்தின காலம் இதுதான். இப்படிப்பட்ட சிறப்பான காலத்தில் இந்த விழாவை உங்களுக்காக மிகுந்த போராட்டத்துக்கு இடையில் உண்டாக்கி வச்சுருக்க எனது தந்தையுமான ஜாம்பவான் சாமிகள் அவங்களுடைய பெரும்பாலான நேரத்தை இதுக்காக செலவழிச்சிருக்காங்க. இதை முறையாக பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்கள் அனைவருடைய பொறுப்பும் கடமையும் கூட. எப்படி உப்பு ஒரு தண்ணியில் போடும்போது அந்த தண்ணி அந்த உப்பை தனக்குள்ளே கரைச்சிருதோ, அது மாதிரி நம்ம பாவங்களெல்லாம் அந்த வாஞ்சிநாதரும் மங்களாம்பிகையும் கரைச்சி எழுத்தும் அறிவும் கற்பிக்கும் இடம் குருகுலம். அப்படிப்பட்ட குருகுலமாய் நினைத்து வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு மைப்பா நாராயணன் ஐயா அவர்களையும், திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், திரு அருள்வேல் ஐயா அவர்களையும், திரு மணப்பாறை துரைசாமி ஐயா அவர்களையும், மேலும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி சிறந்த முறையில் கல்வியும் ஞானத்தையும் பெற்று செல்லுமாறு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.